Daily. Taste the Daily. போல 234 தொகுதிகளுக்கு திமுகவுக்கு பாய் பாய்னு ஒரு ஹேஷ்டேக் எடுத்துட்டு வந்திருக்காரு இப்போ எடப்பாடி. அந்த முழக்கத்தை பாய் பாய் ஸ்டாலின் ஹேஷ்டேக் முழக்கத்தை எடுத்துட்டு வராராம். என்ன சார்? பாய் பாய் ஸ்டாலின், பாய் பாய். இந்த டாடா பாய் பாய் சொல்றாங்க சார். பாய் பாய் ஸ்டாலின். சார், உச்ச நீதிமன்றத்துல சட்ட போராட்டம் நடத்தி காவிரி நீர் பெற பாடுபட்டது அதிமுக அரசு. இப்போ கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி செஞ்சோம். ஆனா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று அந்த திட்டத்தை கிடப்பில போட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு சார் எடப்பாடி. காவேரி கோதாவரி இணைப்பு திட்டம் அவருக்கு அது என்ன நிலையில இருக்குதோ தெரியும். காவேரி ஜட்ஜ்மெண்ட் வந்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன நிலைமைக்குன்னு அவர் சொல்லிட்டு அதே போல அன்வர் ராஜா இப்ப திமுக வந்திருக்காரு சார். அதை தொடர்ந்து மற்ற அதிமுக தலைவர்கள் நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்குமா சார்? எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு தெரியாது. அன்வர் ராஜா வந்ததுக்கான காரணத்தை சொல்லியிருந்தாரு, பலர் அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது அவர் சொல்லலாம், நான் சொல்லலாமா? ஒரு பக்கம் அதிமுக இருந்து அன்வர் ராஜா வெளியேறி திமுக இணையறாரு, மறுபக்கம் எடப்பாடி போற இடத்துல எல்லாம் சீமான் விஜய் எங்க கூட்டணிக்கு வரணும்னு பேசிட்டு இருக்காரு. கடைபிடிச்சு 4 பேர் வரலாம், 4 பேர் வரலாம் வரலாம். கடைபிடிச்சு வச்சுட்டு என்ன பண்ற, யார் வரலாம் அவங்க வாங்க சார், சார் அவங்க சார். தமிழக முதல்வரோட உடல்நிலை எப்படி சார்? காட்பாடி தொகுதிக்கு உட்பட்ட ஒரு சில இடங்கள்ல இந்த நத்தம் புறம்போக்கு இடங்களை வசிக்கிறவங்களுக்கு பட்டம் இன்னும் கொடுக்கலன்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க சார். 8000 பேர் வருவோம், அது பார்த்து கொடுத்துடலாம். காவிரி கோதாவரி திட்டம் திமுக ஆட்சிக்கு வந்ததால் தான் கிடப்பில் போடப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தது குறித்த கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவருக்கு இந்த திட்டம் பற்றி தெரியுமா, இந்த திட்டத்தின் நிலை குறித்தாவது தெரியுமா என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். Taste the Daily.